Hi students. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் 11ஆம் வகுப்புல உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம் composition of blood. இதுல சென்ற வீடியோல கண்டென்ட் பத்தி டீடைலா பார்த்தோம். சென்ற ஆண்டுகள்ல போட்டித் தேர்வுகள்ல இதுல என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படினு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First question, which one engulfs pathogens rapidly? நோய் கிருமிகளை விரைவாக விழுங்கக்கூடிய செல் எது? இது AIPMT 1989ல கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. A acidophils, B monocytes, C basophils, D neutrophils. இதுல நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே இது ரெண்டும் ஃபேகோசைட்டிக் நேச்சர் இல்லை அப்படிங்கிறத நாம என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். எந்த ரெண்டு பாருங்க, அசிடோஃபில்கள் ஃபேகோசைட்டிக் கிடையாது. அதே மாதிரி நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசோஃபில்ஸ் இதுவும் என்ன ஃபேகோசைட்டிக் இல்லை அப்படின்னு நாம நீக்கிடலாம். மற்ற ரெண்டு ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்க, B and D. இதுல எது மோர் ஆக்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மோர் இன் நம்பர்ஸ் மோர் ஆக்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நியூட்ரோஃபில்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். இதுதான் ரொம்ப சீக்கிரமா நோய்க்கிருமியினால பாதிக்கப்பட்ட செல்களை உள்ளும் புறமும் அப்படின்னு பார்க்குறப்ப ரியாக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரோஃபில்ஸ். இப்போ மோனோசைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ஃபேகோசைட்டிக் தான். ஆனா இது தாக்குதலுக்கு ஆட்பட்ட செல்களை அடையிறதுக்கு 7 to 8 hours ஆகும். ஸோ அப்போ இது ரொம்ப ஸ்லோவாக தான் போய் ரீச் ஆகும். 7 to 8 hours எடுத்துக்கிறதுனால நாம இது விரைவா விழுங்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போ எது சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை நாம சொல்லியிருக்கோம். வாங்க ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா. சரியான விடை ஆப்ஷன் டி நியூட்ரோஃபில்கள். தவறான விடைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி. அடுத்த கொஸ்டின் போலாமா. செகண்ட் ஒன், செல்ஸ் ஃபார்ம்ட் இன் போன் மேரோ என்க்ளோட். எலும்பு மஜ்ஜையில் உருவாக்கப்படும் செல்கள். இது AIPMT 1992ல கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏ ரத்த சிவப்பணு. இது எங்கப்பா உருவாக்கப்படுது? கரெக்டா சொல்றீங்களே. எங்க உருவாக்கப்படுது? போன் மேரோல. அதுவும் பர்டிகுலரா எங்க சொல்றோம், ரெட் போன் மேரோல. ரைட், நீங்க சொல்றது ரைட். அப்ப இது சரியா இருக்குமா? இருங்க பாப்போம், மிச்சமும் இருக்குல்ல பாப்போம். பி பாருங்க, ரத்த சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்கள் RBC அண்ட் லியூக்கோசைட்ஸ். சி பாருங்க, வெள்ளை அணுக்கள். ஆமா சார், இதுவும் ரத்த சிவப்பணுவும் போன் மேரோல தான் உருவாகுது, எலும்பு மஜ்ஜையில தான் உருவாகுது. ரத்த வெள்ளை அணுக்களும் எங்க உருவாகுது, எலும்பு மஜ்ஜையில தான் உருவாகுது இல்லையா. அப்போ எது சரியா இருக்கலாம்? ஆப்ஷன் பி கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னே ரெண்டையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சரியா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ரைட், நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்ஷன் டி பாருங்க, லிம்போசைட்ஸ் இல்ல. இது எலும்பு மஜ்ஜையில உருவாகுதா? இல்ல. ஸோ அப்போ இதை நம்ம தவறான விடை அப்படின்னு கண்டுபிடிச்சு நீக்கிடலாம். இப்போ இது ரெண்டுமே ஆப்ஷன் பியில் இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, இது ரெண்டுமே தவறான விடைகள். நம்ம சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் பி சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா. வாங்க. சரியான விடை ஆப்ஷன் பி, ரத்த சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்கள் RBCs அண்ட் லியூக்கோசைட்ஸ். தவறான விடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ, சி அண்ட் டி. இது தவறான விடை அப்படின்னு நாம சொல்றோம். ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. காம்பனன்ட் ஆஃப் பிளட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ் இஸ். எதிர்ப்பொருளை உருவாக்கும் ரத்தத்தின் பகுதி பொருள். இது AIPMT 1992ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ த்ராம்போசைட்ஸ். இது ஆன்டிபாடிஸை உருவாக்குமா? இல்ல, ரத்தம் உறைதல்ல பங்கு பெறும். அப்போ இது தவறான விடை. மோனோசைட்ஸ் இது என்ன பண்ணும்? மோனோசைட்ஸ் நம்ம பார்த்தோம், இது எங்கல்ஃபிங் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இதுவும் என்ன? தவறான விடை. எரித்ரோசைட்ஸ் RBC இது இல்ல, இதுவும் என்ன? தவறான விடை. ஆப்ஷன் டி என்ன? லிம்போசைட்ஸ். என்னென்ன லிம்போசைட்ஸ் பாருங்க, சொல்லுங்க. ரைட், அந்த பையன் சொல்றான் பாருங்க, கரெக்ட். என்னன்னு சொல்லியிருக்கோம்? AMI and CMI. AMI என்கிறது என்ன? ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். CMI அப்படிங்கிறது என்ன? செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அதாவது ஆன்டிபாடி வழி நோய் தடை காப்பு, செல் வழி நோய் தடை காப்பு. இது ரெண்டையும் மேற்கொள்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லிம்போசைட்ஸ். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான விடையா எது அமைய முடியும் அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா. வாங்க. சரியான விடை ஆப்ஷன் டி லிம்போசைட். தவறான விடைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் ஒன், which one of the following is a agranulocyte? கீழ்கண்டவைகளில் எது துகள்களற்ற வெள்ளை அணு? இது AIPMT 1997ல கேட்டிருக்காங்க. துகள்கள் அற்றது இல்லையா? சரி, என்னன்னா விடை கொடுத்திருக்காங்க பாருங்க. பேசோஃபில், நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில். இது மூணும் பாருங்க. இது மூணும் எதுல வரும்? ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்க? பேசோஃபில். இது துகள்கள் உடையது. அப்போ இது தவறான விடை. பி பாருங்க, நியூட்ரோஃபில். இதுவும் என்ன? துகள்கள் உடைய வெள்ளை அணு. இதுவும் என்ன? தவறான விடை. சி பாருங்க, லிம்போசைட்ஸ். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துகள்கள் அற்ற வெள்ளை அணு. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான விடை இதுவா தான் அமைய முடியும். டி எடுத்துட்டீங்கன்னா ஈஸ்னோஃபில்ஸ். இதுவும் என்ன? துகள்கள் உடைய வெள்ளை அணுக்கள். அப்ப நம்ம எது சரின்னு சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் சி சரியான விடைன்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை சி, லிம்போசைட். தவறான விடைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபிஃப்த் ஒன், the hemoglobin content per 100 ml of blood of a normal healthy human adult is. உடல் நலமுள்ள மனிதனில் ஒவ்வொரு 100 மில்லி ரத்தத்திலும் உள்ள ஹீமோகுளோபினின் அளவு. இது CBSEல 2010ல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, பார்த்தது நீங்க சொல்லிடுவீங்களே எது விடை? பாருங்க, ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க? 5 to 11 கிராம். ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க? 25 இருந்து 30 கிராம். ஆப்ஷன் சி என்ன கொடுத்திருக்காங்க? 17 இருந்து 20 கிராம். ஆப்ஷன் டி என்ன கொடுத்திருக்காங்க? 12 to 16 கிராம். சரிங்களா? எது சரியா அமையும்? ரைட், ஆப்ஷன் டி தான் என்ன இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும். ஆப்ஷன் ஏ 5 to 11 கிராம்ஸ் தவறான விடை. ஆப்ஷன் பி 25 to 30 கிராம்ஸ் தவறான விடை. ஆப்ஷன் சி 17 to 20 கிராம்ஸ் தவறான விடை. ஆப்ஷன் டி தான் சரியான விடைன்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரியான விடையான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை ஆப்ஷன் டி 12 to 16 கிராம்ஸ். தவறான விடைகள் ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 6th one, vitamin which induces maturation of RBC. RBC இன் முதிர்ச்சியை தூண்டும் விட்டமின் எது? AIPMT 1998ல கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? விட்டமின் B1. இது தவறான விடை. இது தயமின் அப்படின்னு நாம குறிப்பிடுவோம். ஸோ இது RBC உடைய முதிர்ச்சியை தூண்டுமா அப்படின்னா இல்லை. அடுத்தது விட்டமின் ஏ, ரெட்டினால் இல்லைங்களா? ரெட்டினால் அப்படிங்கிறப்ப இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வைக்கு உதவக்கூடிய விட்டமின்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம். அடுத்தது விட்டமின் B12. இதுதான் என்ன பண்ணும்? மெச்சுரேஷன் ஆஃப் ஆர்பிசிக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஆர்பிசியினுடைய முதிர்ச்சியை தூண்டக்கூடிய விட்டமின். இப்போ விட்டமின் B12. விட்டமின் டி, கால்சிஃபெரால். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம சூரிய ஒளியிலேருந்து பெறக்கூடிய ஒரு விட்டமின் அப்படின்னு நாம தெரியும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான விடையா எது அமைய முடியும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் சி, B12 சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை சி, B12. தவறான விடைகள் ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 7th one, the most numerous leukocytes are the. வெள்ளை அணுக்களில் அதிகம் காணப்படுவது. எய்ம்ஸ் 1999ல கேட்டிருக்காங்க. வெள்ளை அணுக்களுடைய பெர்சன்டேஜ் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்னோஃபில்ஸ் கொடுத்திருக்காங்க. வெள்ளை அணுக்கள்ல ஈஸ்னோஃபில்ஸ்னுடைய சதவீதம் எவ்வளவுப்பா? 2 to 3%. அடுத்தது பாருங்க, மோனோசைட்ஸ் கொடுத்திருக்காங்க. மோனோசைட்ஸ்னுடைய பெர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 to அப்படின்னு பார்க்கறப்ப 2 or 3%. இவ்வளவுதான் நம்ம வந்து இது இருக்கும் அப்படிங்கிறது நாம குறிப்பிடுறோம். அடுத்தது எடுத்துட்டோம்னா லிம்போசைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்ப லிம்போசைட்ஸ் பாருங்க 28% இருக்கும் இல்லைங்களா? நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 60 to 65% இருக்கும். அப்ப எது அதிகமா இருக்கு பாருங்க. நீங்க பார்த்தோன்னே சொல்லிடுங்களா? யா, ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தவறான விடை. ஆப்ஷன் பி தவறான விடை. ஆப்ஷன் சி தவறான விடை. ஏன்னு சொல்றோம்? ஈஸ்னோஃபில்ஸ் வெறும் 2 to 3% தான் இருக்கும். மோனோசைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 to 3% இல்ல 2% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லிம்போசைட்ஸ் ஆனா எக்ஸாக்டா கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 1 to 3%.
லிம்போசைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 28% சொல்றோம். நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 60 இருந்து 65%. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை ஆப்ஷன் டி நியூட்ரோஃபில்ஸ். தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 8th one, which of the following occurs in maximum concentration in blood plasma? ECF. இரத்த பிளாஸ்மாவில் அதிகபட்ச செறிவில் காணப்படுவது. இது AIPMT 1999ல கேட்டிருக்காங்க. எது அதிக செறிவு? பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? K+. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? Mg2+. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? Ca2+. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? Na+. எது அதிகமா இருக்கும்? சோடியம் தான் அதிகமா இருக்கும் இல்லையா? ரைட். அப்போ இதுதான் வந்து சரியான விடையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொட்டாசியம் இல்ல, மக்னீசியம் இல்ல, கால்சியம் இல்ல. சரியான விடையை நம்ம எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் டி சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை டி, சோடியம். தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 9th one, globins contained in human blood plasma are primarily involved in. மனித இரத்த பிளாஸ்மாவில் உள்ள குளோபுலின் முதலில் இதில் ஈடுபடுகிறது. சிபிஎஸ்இல 2009ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? உடல் திரவ சவ்வூடு பரவலின் சமநிலை, ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட். இது யார் செய்வா? ரைட், அல்புமின் இல்லையா? ஸோ அப்போ இது தவறான விடை. அடுத்தது பாருங்க, ஆப்ஷன் பி, ரத்தத்தில் ஓ கடத்துகிறது. அதாவது ரத்தத்தில் O2, அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் இன் பிளட் இல்லைங்களா? ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் இன் பிளட். அது ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் யார் செய்வா? ஆர்பிசி இல்லையா? ஸோ அப்போ இதுவும் என்ன தவறான விடையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க, ரத்தம் உறைதல், கிளாட்டிங் ஆஃப் பிளட். இதுவும் என்ன இருக்க முடியும்? தவறான விடை. ஏன்னா ரத்தம் உறைதல்ல பங்கு பெறுறது யாரு? ரத்த தட்டுகள். ரைட். ஆப்ஷன் டி பாருங்க, உடல் பாதுகாப்பு பணி, டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் பாடி. இதுதான் என்ன இருக்க முடியும்? சரியான விடையா இருக்க முடியும். ஏன்னா குளோபுலினுடைய முதன்மையான பணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா உடல் பாதுகாப்பு பணி, டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியான விடை நம்ம ஆப்ஷன் டி சொல்லியிருக்கோம். ஆன்சர் சரியான்னு செக் பண்ணுவோமா? வாங்க. சரியான விடை ஆப்ஷன் டி, உடல் பாதுகாப்பு பணி, டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் பாடி. தவறான விடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 10th one, globins contained in human blood plasma are primarily involved in. மனித இரத்த பிளாஸ்மாவில் உள்ள குளோபுலின்களின் முதன்மையான பணி யாது? AIPMT 2009ல. என்ன சார் அந்த கொஸ்டின் மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் இடம் மாற்றி கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போமா? ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க? ரத்தம் உறைதல், பிளட் கிளாட்டிங். இது யாரு? ரத்த தட்டு. ஸோ இப்போ இது தவறான விடை. பி, உடலின் நோய் எதிர்ப்பு வழிமுறைகள். கொஞ்சோண்டு மாற்றிருக்காங்க தமிழில் இல்லையா? இங்கிலீஷில் அப்படியே தான் இருக்கு, டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் பாடி. ஸோ இதுதான் என்ன சரியான விடை. சி பாருங்க, உடல் திரவங்களின் ஊடுபகுப்பு சமநிலை. இது ஆப்ஷன் ஏல அங்கே வச்சிருந்தாங்க, இங்கே சியில் வச்சிருக்காங்க. ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ இதுவும் என்ன தவறான விடை. ஆப்ஷன் டி பாருங்க, ரத்தத்தில் ஆக்சிஜன் இடம்பெயர்வு, ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் இன் பிளட். இதுவும் என்ன தவறான விடை. நம்ம சரியான விடை எது சொல்லியிருக்கோம்? ஆப்ஷன் பி சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் பி சரியான விடையான்னு பார்ப்போமா? வாங்க. சரியான விடை பி, உடலின் நோய் எதிர்ப்பு வழிமுறை, டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் பாடி. தவறான விடைகள் ஆப்ஷன் ஏ, சி அண்ட் டி. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பிளட் காம்போசிஷன் பகுதியில் சென்ற ஆண்டுகளில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினா விடைகளை தெளிவாக பார்த்தோம். இந்த டிஸ்கஷன் உங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்து ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.